ஒரு இளைஞர் வந்து உக்ரைனில் இருக்கார் போல இருக்கு. அவர் உக்ரைன் ராணுவத்தில் போய் சேர்ந்துட்டார். இந்த பையன் ராணுவத்தில் சேர்ந்ததை தேச துரோகம் மாதிரி நம்மளுக்கு வழங்காம பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தேச துரோகம் இதில் இருக்குது? இந்தியாவில இருந்து இப்போ கல்பனா சாவ்லான்னு ஒரு அம்மா நம்ம காசுல நம்ம வரி பணத்தில் எல்லாம் படிச்சு விட்டு போய் அமெரிக்காவில் குடியுரிமை வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆயிடுச்சு. அப்போ அதை தேச துரோகம்னு சொன்னீங்களா? இன்னைக்கு வரைக்கும் கல்பனா சாவ்லா விருது வெக்கம் இல்லாமல் கொடுக்குறீங்களா? அந்த கல்பனா சாவ்லா வந்து தேச துரோகின்னு சொன்னீங்களா? இப்போ ஏப்ப சாப்பா எவனாச்சும் கோயம்புத்தூர்காரன் போறானா பெரிய தேச துரோகி மாதிரி காட்டுறதா? இதுல தேச துரோகம். ஒரு நாட்டுக்கு போறோம், இந்த நாடு வேணா அந்த நாட்டை மாத்திக்கிறது தேச துரோகம் கிடையாது. இந்திய சட்டப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவில் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க அதெல்லாம் யார் முக்கியமா? எல்லாம் அந்த உயர் சாதி ஆளுக்கு தான். 2016 46,188 பேர். அதே மாதிரி 2017 வந்து 50,082 பேர். 2015 வந்து 42,213 பேர். இந்தியா வேணான்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா குடியுரிமை வாங்கியிருக்காங்க. இவன்லாம் யாரு? இந்தியாக்காரன் தானே. எங்க நாட்டில் படிச்சு எங்க நாட்டில் எல்லாம் செஞ்சு விட்டு வேலைக்கு அங்க போயிட்டு அமெரிக்கா சிட்டிசன் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய தேச விரோதம்னு சொல்லல. ஒரு பையன் ராணுவத்தில் போய் சேர்ந்திருக்கிறான். இதுல என்ன தேச துரோகம் இருக்கிறது? இது ஒரு விஷயமா ஆகிட்டு என்ன செய்யறாங்க? இது ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிறோம்.